கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த 4 மாவட்டங்களிலும் வெள்ளப்பணிகளை மேற்கொள்ள ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவர்கள் அணைகளின் நீர் வெளியேற்றத்தை கண்காணிக்கவும், மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வெள்ள நிவாரணப் பணிகளை 24 மணி நேரமும் கண்காணிக்கவும், தாழ்வான பகுதிகள் மற்றும் நீர் தேங்கும் பகுதிகளை அடையாளம் காணவும், நிவாரண மையங்களை அடையாளம் காணவும் அந்தந்த மாவட்ட காவல்துறை சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவில் பயிற்சி பெற்ற 50 காவலர்கள் தேவையான பேரிடர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் அணி திரட்டப்பட்டு மீட்புப் பணிக்கு தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 100 பேர் அடங்கிய 4 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் 230 பேர் அடங்கிய 9 தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினரும் விரைந்துள்ளனர். 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து பேரிடர் மீட்பு பயிற்சி பெற்ற 350 காவலர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீட்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க ஓர் உயர் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவேஷ்குமார் ஐபிஎஸ் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் எம் துரை ஐபிஎஸ் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் சரக காவல்துறை துணைத் தலைவர் அபினவ்குமார் ஐபிஎஸ் தென்காசி மாவட்டத்திற்கும், திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் மகேஸ்வரி ஐபிஎஸ் திருநெல்வேலி மாநகரத்திற்கும் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த 4 மாவட்டங்களிலும் மேற்கண்ட பணிகளை தென்மண்டல காவல்துறை தலைவர் கே.எஸ். நரேந்திரன் ஐபிஎஸ் கண்காணிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது.